கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நிறைய பேர் தவறான வார்த்தைகள்ல திட்டுறாங்க. அது 1000 இருந்தாலும் அது உங்களோட பொண்ணு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் இன்னும் உண்மையிலே சொல்றேன், அந்த கமெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. படிச்சதே கிடையாது. அதுக்குள்ள எப்படி போகணும்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வீடியோஸ் பாப்பீங்களா? அவங்க போட்டிருக்க வீடியோஸ் அது இந்த நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படி ஏதாவது சொல்லுவீங்களா? இது நல்லா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி தான் சொன்னேன். ஒரு வாட்டி பேசியிருந்தா கொஞ்சம் வந்து வேற மாதிரி பேசு பானுமதி, இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் பிடிக்கும், நல்லா பேசுவா, சூப்பரா பேசுவா, சான்ஸே இல்லை, நல்லா எப்படி சொல்றது ஒரு ஃபாரினர் மாதிரி பேசுவா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். நல்லா ஜாலியா ரெடி. அந்த ஏஜ்லாம் இப்படி போயிடும், டக்குன்னு போயிடும் ஏஜ். அந்த ஏஜ்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, நிறைய விஷயம் கத்துக்கோ. அதுல அதை பண்ணும்போது இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நிறைய நிறைய பசங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. அதுல அவங்க பேர் கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்களா? அந்த மாதிரியான பசங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு அம்மா, அவங்களுக்கும் அம்மா இருப்பாங்க, அவங்க வீட்லயே பேரண்ட்ஸ் இருப்பாங்க, என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கணும்? அம்மா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்க. அம்மா தாங்க மெயின். அப்பா கூட சொல்ல மாட்டேன். அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். எதை சொன்னாலும் திட்டுட்டு அடிக்கிட்டு, ஆனால் பசங்க வந்து சொல்லிடணும், அந்த மாதிரி இருக்கணும் அம்மா. அப்படி இருந்தாலே போதும், இந்த ஆகாதுங்க. அம்மா தான், வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அம்மா வந்து நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட என்ன வேணால் சொல்லலாம், எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது தாங்க. யார் என்னத்தை தப்பு பண்ணிட்ட போகிறாங்க. இப்போ அம்மா வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அம்மாவும் சேர்ந்துட்டு சாமி ஆடினாங்கன்னா முடிஞ்சிடும் சொல்லி. நிறைய அம்மாங்க இருக்காங்க சாமி ஆடுற அம்மாங்கெல்லாம். சரி, இந்த கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த மாதிரி 2 பீசஸ் ட்ரெஸ் போடுறாங்க, பிகினி போடுறாங்க, அதுலலாம் உங்களுக்கு கோபம் வரலையா? ஃபர்ஸ்ட் வருத்த தான் பட்டேன். அதே தான் ஆக்சுவலி, என்னடா இது ஃபேமிலி அப்படிலாம் யோசிச்சேன். பார்க்குறாங்க அந்த உடம்பு. இவ அழுதுட்டு இருக்கும் போது எந்த ஃபேமிலியும் வரப்போறது இல்லை. கரெக்டு தானே? சிரிச்சிட்டு இருந்தாலும் வரப்போறது இல்லை. அவ வலி அவளுக்கு மட்டும்தான், எனக்கு கூட கிடையாது. அவளோட வலி அவளுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அப்பாவை சந்தோஷமா இருக்கும் போது போட்டு போறா. யார் என்ன பேசினா தப்புன்னு நினைக்கிறியா? அதான் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி போட்டா வந்துட்டு சமூக சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்களே, அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆபாசமா எங்கங்க இருக்கா வா? அப்படி பாடி ஷேம் பண்ண வேணான்றாங்க எங்க அம்மா. ஒன்றும் இல்லையா? அப்படி சொல்ல, ஆபாசமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு பெருசா தெரியலங்க. அவங்க வீடியோஸ்ல சில பேர் சில கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, படிக்கிறேன், நீங்க அவங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கறதுன்னா நீங்க கொடுக்கலாம். கொடுப்போம். ஓகே, கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருவோம். நான் எப்பவும் கொடுக்கறதா. நீயும் குடுடி. குடுமா, நீ குடு பார்க்கலாம். தெரியலையே. நீங்க அந்த கமெண்ட்ஸ் பாருங்க. ஆன்லைன் இப்ப நான் அப்படி சொல்லி திட்டி இருக்காங்க. என்ன சொல்ல அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு என்ன சொல்ல? நறுக்குன்னு ஃபீல் பண்ண மாதிரி. அவர் அடிக்கடி போவார் போல, அதனால ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல. அவர் ஆன்லைன்ல இருப்பார் போல. இதான் பொழப்பே இதுதான் போல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பண்றேன், அதுதான் சொல்றேன். அதனாலதான் உனக்கு ட்ரை பண்றாரு. கொஞ்சம் வந்து இது மாதிரி கிளாமரா ட்ரெஸ் போட்டா உடனே அவங்க வந்துருவாங்கன்னு நினைப்பாரு. ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளோட கேரக்டர் கிடையாது, அது கிடையவே சான்ஸே கிடையாது.